நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதை நிறைய கேட்டிருப்பீங்க. ஒரு ஊரில் பையன் வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். அவனை யாராலுமே ஜெயிக்கவே முடியல. அது கிராமம் ஃபுல்லாக பரவுது. அவனை எல்லாரும் போட்டி போடுறாங்க, அந்த பையனை ஜெயிக்கவே முடியல. அப்போது பக்கத்து கிராமம்லாம் பரவி எல்லா கிராமமும் சேர்ந்து ஒரு போட்டி நடத்துகிறாங்க. இவன் படிக்கக்கூடிய ஆசிரியர் கூட அந்த வந்து கலந்துக்கிறாரு. அந்த போட்டியிலையும் அந்த பையன் ஜெயிச்சிட்றான். ஓடிக்கிட்டே இருக்கான், அவனை தோக்கடிக்கவே முடியல. அப்போது ஜெயித்தோடனே கடைசியாக அந்த போட்டியில் ஜெயிச்சு வரான் அந்த பையன். அவனை பார்த்து அந்த ஊரே கைத்தட்டி அவனை வந்து பாராட்டுறாங்க. ஆனால் அவனோட ஆசிரியர் மட்டும் பார்த்தீங்கன்னா பாராட்டவே இல்லை, அமைதியாக இருக்கிறார். சும்மா அப்படியே உட்காந்துருக்கார் ஆசிரியர். உடனே அந்த பையனுக்கு ஒரு டவுட் ஆகிடுது. போய் ஆசிரியர்கிட்ட கேட்குறான், சார் ஊரே பாராட்டுது, நீங்கள் மட்டும் பாராட்டாமல் இருக்கீங்களே, எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது சார். அப்போது அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, நான் ஒரு உனக்கு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியில் நீ ஜெயிச்சினா நான் உன்னை பாராட்டுகிறேன் அப்படின்றார். சரி வைங்க அப்படின்றான். அப்போ அவர் என்ன பண்ணுறார் வாத்தியார், ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு பெண்ணை அழைத்து வருகிறார். இன்னொரு வயது முதிர்ந்த ஒரு பெரியவரை அழைத்து வருகிறார். இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த பையனை நிற்க வச்சுறார். இப்போ இந்த ரெண்டு பேரையும் ஓடி நீ ஜெயிக்கணும் அப்படின்னு போய் ஒரு கோட்டை போடுறார். இந்த கோட்டை முதல்ல யார் தொடுறாங்களோ அவங்க தான் ஜெயித்தவங்க. உடனே இந்த பையன் விசில் அடித்தோன்னே ஓடி போய் தொட்டுறான். இவங்களால தான் பெரியவங்க நடக்க முடியல, அந்த மாதிரி கண்ணு தெரியாது. திரும்பி பார்க்குறேன், யாருமே கைத்தட்டலை. இவ்வளோ நேரம் யாரெல்லாம் கைத்தட்டிகிட்டு இருந்தானோ அந்த மக்கள் யாருமே கைத்தட்டலை. அப்போ அவனுக்கு ஒரு சுருக்கன் படுது. மறுபடியும் ஆசிரியர்கிட்ட வர்றேன், சார் நீங்கள் சொன்னது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இதில், இவ்வளோ நேரம் கைத்தட்டின எல்லாரும் இப்போ நான் ஜெயிச்சும் கைத்தட்டலை. அப்போ ஒரு அருமையான கருத்தை முன்வைக்கிறாங்க அந்த ஆசிரியர். இல்லை தம்பி, நீ போகிறது முக்கியம் அல்ல, இப்போ வா இந்த போட்டியை நீ எப்படி விளையாடணும்னு நான் சொல்லித்தரேன். நடுவில் நிற்க வைக்கிறாரு. ஒரு காலை எடுத்து முன்னாடி வை அப்படின்னு அந்த பையன் ஒரு காலை எடுத்து முன்னாடி வைக்கிறான். அப்போ தான் இந்த பெரியவர் காலையே தூக்குறாரு, இவன் முன்னாடி வச்சிடறான். அந்த அம்மாவுக்கு எங்கே காலை வைக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் ரெண்டு பேரையும் கைப்பிடித்து இவன் காலோடு அவர்கள் கால்களை இணைத்து கொண்டு அந்த முதலெடுத்து போகும்போது அந்த ஊரே சேர்ந்து கைதட்டுது. அப்போ தான் அந்த ஆசிரியர் சொன்னார், பார்த்தியா, ஒரு நல்ல மனிதனாக வேண்டுமென்றால் நீ அனைவரையும் உடன் அழைத்து செல்ல வேண்டும். இதில் ஒரு நல்ல கருத்து இருக்குது. ஒரு நல்ல மனிதன், ஒரு மாணவன் நல்ல மனிதனாக வேண்டும். முதலில் மனிதனான பிறகு அவன் ஒரு ஆசிரியராகவோ ஒரு வழக்கறிஞராகவோ இல்லை ஒரு இன்ஜினியராக வரும்போது அது மிகப்பெரிய பெருமையை சேர்க்கும். ஏன்னா அடிப்படையில் அவன் ஒரு நல்ல மனிதன். இதை தான் டீச்சர் சொன்னார். இப்போ பாரு எல்லாரும் கை தட்டுறாங்க பாரு. ஒன்று நம்மளுடைய உண்மையான வெற்றி எதில் இருக்கிறதுனா நீ மனுஷனாக நடந்துக்கிறதுல தான் அந்த வெற்றி இருக்குன்னு அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆசிரியர் இப்போ நான் கை தட்டுறேன்பா, நீ ஜெயிச்சிருக்க. ஸோ இதுலேருந்து நாம் சொல்கிறது என்னென்னா, 1000 சட்டங்கள் வந்தாலும் சரி, நமக்குரிய கடமைகளிலும் சரி, நமக்குரிய உரிமைகளிலும் சரி, எதையுமே விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போது ஒரு நல்ல மனிதன் உருவாக்கப்பட வேண்டும்.